முதலமைச்சருக்கு நிர்வாக ரீதியிலான உத்தரவு பிறப்பிக்க நீங்கள் கூறுகிறீர்களா ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. அப்போ நிவாரணம் வழங்குவது சம்பந்தமாட்ட அந்த விஷயத்துல நீதிமன்றத்துடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது? அதாவது ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே கொடுத்துள்ளார். அதே போல விஜய் அவர்கள் ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். இந்த மனுவில் நிவாரணம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யாரும் கூறவில்லை. விஜய் கரூருக்கு செல்ல வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. இது சில ஊடகங்களே தவறாக சுத்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த ஊடகங்கள்ல விஜய் செல்லக்கூடாது தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கேட்கப்பட்டுள்ளதாக தவறான ஒரு வதந்தியான ஒரு செய்தி பரவப்பட்டுள்ளது. அந்த மனுவிலே கேட்டுக்கொண்டது என்னவென்றால், விஜய் செல்லலாம், அவர் போய் என்னென்ன வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுக்க வேண்டுமோ கொடுக்கட்டும், கம்பேஷனட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கட்டும். ஆனால் இதையெல்லாம் ஒரு சிபிஐ அவருக்கு தெரிய வேண்டும், அதே போல அந்த கமிட்டிக்கு தெரிய வேண்டும் என்றுதான் அந்த மனுவில் உள்ளது. அந்த மனுவில் படித்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனுவில் படிக்க பார்க்காமலே செய்திகள் தவறாக வெளியிட்டுள்ளன. ஆகவே இந்த நிர்வாக ரீதியாக செல்வதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தடை இல்லை என்று ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகமே அந்த மனுவில் சொல்லப்பட்டுள்ளது. அதை தான் நீதி அரசர்களிடம் சொல்லிவிட்டார்கள். இது ஒரு திமுக ஒரு பின்னடைவா இருக்கு. தள்ளுபடி இல்லை, வாபஸ் வாங்கப்பட்டு பின்னடைவு இல்லை. நீங்க அந்த கமிட்டிக்கு செல்ல வேண்டும், அதே போல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போக வேண்டும் என்று சரியாக சொல்லியுள்ளார்கள். அதன்படி திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தில் கூறிய அறிவுறுத்தலின் பேரில் இந்த கமிட்டியிடமும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டிடமும் செல்லப்படும். மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் கடந்த அக்டோபர் 13 அன்று ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவு பேராகிராஃப் 33ல 3 நபர்கள் அடங்கிய கமிட்டி, அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில் அடங்கிய 3 நபர் கமிட்டி, அவங்க the committee shall monitor the investigation transferred to CBI and is at liberty to issue proper directions for the areas in which the investigation is required to be carried out. இரண்டாவதாக, it shall monitor the investigation carried out by the CBI as directed. மூன்றாவதாக, the committee shall have liberty to review the evidence collected by the CBI from time to time and supervise the investigation so as to ensure that it reaches to logical conclusion. நான்காவதாக, முக்கியமான டைரக்ஷன், the committee may undertake an inquiry into matter ancillary, incidental to the Karur stampede which might be necessary to ensure fair, transparent and independent investigation into the matter as it deems fit. ஐந்தாவதாக, the committee shall devise its own procedure as per the directions. இப்போ இந்த முக்கியமாக இந்த 4வது உள்ள டைரக்ஷன்ல எந்த ஒரு விஷயமானாலும் இந்த 3 நபர் கமிட்டியிடம் சென்று முறையிட வேண்டும் என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் உத்தரவு போட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் RS பாரதி அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசிய அந்த வார்த்தை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று அவர் கூறி உள்ளதால் நீங்கள் நீதிமன்றத்தை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் போட்டு பரிகாரம் தேடலாமே என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கடந்த 13 அக்டோபர்ல கொடுத்துள்ள அந்த டைரக்ஷன் பிரகாரம் அந்த கமிட்டியை அணுகுவது சரியானதே என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த வாதத்தை வைக்கும் போது, நீங்கள் அந்த கமிட்டியை அணுகுவதற்கோ இல்ல எந்த சட்ட முறைப்படி நீங்கள் செய்வதற்கோ செல்லலாம் என்று நீதிபதிகள் என்று வித்ட்ராவல் பண்ண அனுமதித்துள்ளார்கள், வாபஸ் வாங்க அனுமதித்துள்ளார்கள். அதன்படி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கமிட்டியிடமும் மற்றபடி இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ற ஒரு மனுவையும் தாக்கல் செய்யும்.